திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறது மதிமுக. தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க நடந்த ரகசிய ஒப்பந்தம் என்ன, எவ்வளவு? மீண்டும் மீண்டும் வைகோவின் நம்பகத்தன்மை கேள்விக்குறி ஆக்கப்படுகிறது. ஏன்? துரை வைகோவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரா தந்தை வைகோ? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. மதிமுக 1994 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். உருவாக்கப்பட்ட போது பேரியக்கமாகவே இருந்த இயக்கம் இன்றைக்கு பல தடம் மாறி அது நிற்கக்கூடிய இடம் பனையூர் பங்களாவாக மாறி இருக்கிறது. திமுகவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த மதிமுக இன்றைக்கு எடுக்கக்கூடிய நிலைப்பாடுதான் அதிர்ச்சியான நிலைப்பாடாக இருக்கிறது. திமுக வட்டாரத்திற்கு இந்த கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதலே திமுக, அதிமுக, பாஜக என மக்கள் நல கூட்டணி வரை தொடர்ந்து மாற்றி 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 தேர்தலுக்கு தேர்தல் நிறம் மாறுவது போல மாறி கூட்டணி வைப்பதில் திரு வைகோ அவர்களை மிஞ்ச ஆளே கிளையாடு என்பதுதான் பலருடைய பார்வை. அரசியலை கவனிக்கக்கூடிய நபர்களுடைய வார்த்தையாகவும் அதுதான் இருக்கிறது. மாறி மாறி பேசுவது, மாறி மாறி கூட்டணி அமைப்பது, அதாவது ஒரே மேடையிலேயே இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு மாறுவது அப்படின்றத நம்ம சினிமால ஒரு நகைச்சுவை காட்சியில வடிவேலு பேசியிருப்பார். அதையெல்லாம் நிகழ்த்திய முன்னோடிதான் இந்த வைகோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து திரு வைகோ அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 20 நாட்களாக அதிகரித்து வரக்கூடிய பாலியல் குற்றச்சம்பவங்கள், மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நடந்த பாலியல் குற்றச்சம்பவம், 60-70 வயது முதியோருக்கு நடந்த பாலியல் குற்றச்சம்பவம், 3 வயது குழந்தைக்கு உம்மிடிப்பூண்டியில் நடந்த ஒரு கொடூரமான பாலியல் குற்றச்சம்பவம், தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் ஸ்ரீவைகுண்டத்துல பாலியல் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பது, அந்த ஸ்ரீவைகுண்ட சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அதற்கு ஆதரவாக இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு, ஆலந்தூர்ல ஒரு தாவேகா நிர்வாகி கைது, தேர்தல் நாளன்று நடந்த ஆர்கே நகர்ல ஒரு தாவேகா பொறுப்பாளர் என பாலியல் குற்றச்சம்பவங்கள் இவ்வளவு நடந்திருக்கிறது. அதுல தாவேகாவினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதை கண்டிக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று திரு வைகோ அவர்கள் பேசினாரா என்றால் அதை பற்றி பேசவே இல்லை. தேர்தலுக்கு முன்னால் 6 சிலிண்டர் தாய்மாமன் சீர் இவர் வீட்டு பணத்துல எடுத்து இவர் கொடுக்கல. இவர் மேடையில பேசினார் இல்லையா, ஊராமட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோ அப்படின்னா, தாய்மாமன் சீருன்னு நீங்க சொல்றீங்களே இது யார் வீட்டு நெய் அப்படின்னு திரு வைகோ பேசினாரானா அதை பற்றியும் திரு வைகோ அவர்கள் பேசல. இன்றைக்கு இரவு நேரங்கள்ல மின்வெட்டு கடுமையாக இருக்கிறது. உழைக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இருப்பாங்க இல்லையா, இவர்கள் ஒரு நாளைக்கு 12, 14, 16 மணி நேரம் உழைத்து ஒரு 6 மணி நேரம் ஓய்வு எடுக்க வீட்டுக்கு வராங்க. இந்த ஓய்வு நேரத்தின் போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான மின்சாதன பொருட்கள் கூட இரவு நேரங்கள்ல இயங்காமல் போனால், ஒரு மின்விசிறி இயங்கல அப்படின்னா அந்த இரவு நரகமாக மாறும். எனவே சாலையில் இறங்கி, இந்த வடசென்னை மாதிரியான பகுதிகளில் கூட சாலையில் இறங்கி மக்கள் போராட்டம், காஞ்சிபுரத்துல மக்கள் போராட்டம், செங்கல்பட்டுல மக்கள் சாலையில் இறங்கி போராட்டம், இது கூடாதுன்னு பேசினாரானா இதை பற்றி பேசல. வெள்ளை அறிக்கை கொடுத்ததன் மூலமாக ஒரு செய்தி தருகிறது. இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் தாவே தலைவராக இருந்த போது விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் முதல்வராக ஆன பிறகு நிறைவேற்றுறதுல சிரமம் இருக்கிறது அப்படின்றத காட்டுவதற்காக இந்த வெள்ளை அறிக்கை. தேர்தலுக்கு முன்னால் இது தெரியாதா அப்படின்னா இவ்வளவும் தெரியும். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இதை பற்றி பேசினாரா அப்படின்னா அதை பற்றி பேசல. ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய வாழ்நாளில் இந்த 30 ஆண்டு காலம் அவர் ஆற்றிய உரை இருக்கு இல்லையா, அவர் பேசி தள்ளியதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார். எதிர்கால தலைமுறைக்கு எதை கொடுக்க இருக்கார்? எதிர்கால தலைமுறைக்கு 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதில் இவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு அன்றைக்கு விமர்சனம் வைக்கப்பட்டது. அதை பற்றி இவர் பேசுவாரா? அன்றைக்கு இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவிடம் ஒரு பொட்டியை பெரிதாக வாங்கி கொண்டு இவர் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அன்றைக்கு எழுந்தது. ஒரு பத்திரிகையாளர் நேரடியாக மேடையில இருந்து திரு வைகோவை பார்த்து கேள்வி எழுப்பினாரே, அதை பற்றி அவர் பேசுவாரா, எழுதுவாரா?
அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப எல்லா தேர்தலிலும் நேரத்திற்கு நேரம் மாறக்கூடிய திரு வைகோ அவர்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னால் தாவேகாவை நோக்கி நகர்வது என்பது உள்ளபடியே தாவேகாவுக்கு ஆபத்து அப்படின்றதுதான் நம்ம தாவேகால இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு வாக்களித்த ஜென்சியிடம் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை இல்ல, ஒரு ஆலோசனை. யாரை வேண்டுமானாலும் நினைக்கலாம். புதிதாக ஆட்சி நடத்தக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் ஆட்சி, நிர்வாகம், வாக்குறுதி இது கிடையாது. தற்போது உங்களோடு இணைக்க போகிற வைகோ தான். திமுகவுக்கு எதிரான தேர்தல் வேலையை நீங்க செஞ்சீங்க. நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கீங்க. இனியும் நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசலாம், எழுதலாம், செய்யலாம். உங்களுடைய பலத்தை கூட்ட அதிமுகவை கரைத்து கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை கூட நீங்கள் செய்யலாம். அது அரசியல் இருக்கக்கூடிய எத்திக்ஸாக அது பார்க்கப்படுது. அதுல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு, செய்யக்கூடாது. ஆனால் அதை நீங்க செய்யறீங்க, நடக்கிறது. இது எல்லாத்தையும் விட எது தாவேகாவுக்கு ஆபத்துனா, வைகோ மாதிரியான ஆட்களை திமுக சேர்த்து என்ன பலனை அனுபவித்தது, அதிமுக சேர்த்து என்ன பலனை அனுபவித்தது, மக்கள் நல கூட்டணி மூலமாக தேமுதிகவுக்கு திரு விஜயகாந்துக்கு நடந்த சோகம் என்ன, இதெல்லாம் தாவேகா தரப்பு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு உள்ள வந்திருக்காரு. இன்னொரு தரப்புல 20 கோடி 40 கோடி பேரம் பேசப்பட்டு விட்டது. அவருக்கும் சோஃபா போய்விட்டது. நேரடியாக நீங்க எப்படி பேசலாம்? சட்டமன்ற உறுப்பினரிடம் உதயசூரியன் சின்னத்தில் நின்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இருக்காங்க இல்லையா? சீர்காழி தொகுதி செந்தில் செல்வன், கடையநல்லூர் தொகுதி திரு ராஜேந்திரன் என 2 பேரிடம் நேரடியாக பேச வேண்டாம், என்னிடமே பேசுங்க, நல்ல வேலை இருக்கு அப்படின்னு திரு வைகோ பேசியதாக ஒரு முயற்சி மறைமுகமாக நடந்ததாக எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பேசுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. இப்படியா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற சில இடங்கள்ல பேசக்கூடிய தகவல் எல்லாம் கிடைக்கிறப்ப நமக்கு வருத்தமா இருக்கு. எனவே விஜய் அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இப்படிப்பட்ட நபர்களிடம் அப்படின்றதான் மக்கள் எடுத்து சொல்ல விரும்புறாங்க. அதைத்தான் நம்மளும் இத பதிவு பண்றோம். இப்படி பல விமர்சனங்கள் இவர் மீது இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்து என்ன முடிவு அவர் எடுக்க போகிறார்? உள்ளபடியே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவது, ஏற்கனவே 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் என்றால் கூடுதலாக 2 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறதா என்ன என்பது எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது. விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே திரு வைகோ அவர்கள் தான். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.